அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உணவும் ஆரோக்கியமும். நிறைய கலைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சமையலும் ஒரு பெரிய கலைன்றது பல பேருக்கு தெரியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஈஸியாவும் ஹெல்த்தியாவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் சமைக்கிறது ரொம்ப பெரிய கலை. சோ அந்த கலையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தங்க நம்ம நிகழ்ச்சியில நமக்காக ரெடியா ஒரு சூப்பர் ரெசிபியோட காத்துட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிருத்திகா மேம் தான். சோ இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறாங்கன்னு வாங்க பாப்போம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அர்ச்சனா, இப்போ நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நாளா ஹாய் சொல்லவே இல்லை. சொல்லிருங்க, ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஸ்ரீமுக்தா, ஹாய் யஷ்வந்த். ஓகே. அண்ட் உங்க பாட்டு டீச்சருக்கு ஹாய் மேம். ஓகே. சரி, யூ லைக் ஹர் a lot? எஸ். ஓகே, வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க பாலக் பன்னீர் நம்ம பண்ண போறோம். இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பாலக் பன்னீர்ல இதுலயும் ஒரு சின்ன ஒரு இன்கிரீடியன்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் நல்லா அடிஷ்னலா வரும் அது. ஸோ இது தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாலக், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ், பன்னீர். சரியா? ஸோ நம்ம இப்போ முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க முதல்ல இந்த பன்னீரை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த செக்மெண்டட் பேனில் இந்த காரிகேட்டடாக இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த ஒரு டிசைன் வரும் அதில். இப்போ சரியா, இதை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் ஷிஃப்ட் டு திஸ் சைட். இப்போ நான் இந்த பாலக்கீரை இது ஃப்ரெஷ் பாலக்கீரை இல்லை, இது கொதிக்கிற தண்ணியில் போட்ட பாலக்கீரை. இதை நான் ஜஸ்ட் வெட்டிக்கிறேன். ஸோ தட் அது ஈஸியாக கிரைண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நேயர்களுக்கு? பாட்டு. வெரி நைஸ். ஓகே. இப்போ கொத்தமல்லி, சரியா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க இதெல்லாம் கொஞ்சம் திருப்பி விடணும். இப்போ இது பார்த்தீங்களா, நல்ல லைன் வந்திருக்கு பாருங்க. ஸோ இன்னும் நல்லா டார்க்கன் ஆகலை லைன். ஸோ ஒன்ஸ் இட் கெட்ஸ் டார்க்கன் நம்ம இந்த சைடை மாற்றி விடலாம். இது பார்த்தீங்களா, அழகாக அந்த லைன்ஸ் வந்துருக்குல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் அதுக்கு. some salt. இப்போ நான் what I'll do, I'll grind this stuff. Okay. இது கொஞ்சம் I'll just add a little bit water. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம். இதை நம்ம டர்ன் பண்ணிடணும். பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌன். இப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். You want to take like that? Yes. Okay.
இதுவே வந்து நம்ம என்ன பண்ணலாம் வேகிறது சரி பிகாஸ் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. சரி, you wanted it like that, no? So you this piece or this piece? This one? மெதுவா சாப்பிடுங்க, ரொம்ப சூடா இருக்கு. ஓகே, நீங்க சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ள அதை அரைச்சிடுறேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரீனாக இருக்கு. பட் வாட் ஐ ஷுட் டூ இஸ் you should put this lemon juice in it, இல்லைன்னா அப்படியே டக்குன்னு கலர் மாறிடும். ஓகே. ரொம்ப ஆமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரோஸ்டட் பன்னீர்ஸை இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பை தி டைம் நம்ம இந்த தாளிக்கிறத இந்த சைட் பண்ணிடலாம். சரியா? இந்த இதில் வந்து இப்போ ஓகே, கொஞ்சம் ஆயில் வேணா விட்டுக்கலாம். சாப்பிடலையா? அது சூடா இருக்கா? இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது நல்லா கிரீனா இருக்கும். இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு, பேக்கில் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த சைடில் போட்டுடலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கும் வந்து நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக்னா மசாலா எதுவுமே இல்லை இல்லையா, நம்ம we have to add some ginger garlic to this also. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் வாட்டிலோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியே எனக்கும் என்ன ஃப்ரைட் பன்னீர் பிடிக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ரிசர்வ் ஒன் பீஸ் ஃபார் மீ ஆல்சோ. ஓகே, ஐ டேக் திஸ் லேட்டர் ஆன். ஸோ இதை பார்த்தாலே எவ்வளோ லுக் ஸோ யம் இல்லையா? அது வெரி நைஸ். ஆமாம். ஸோ இதை வந்து அப்படியே இதுக்கு மேலே இதை குக் பண்ணால் இட் ஆல் கெட் ரொம்ப இதுவாயிரும், ஹார்ட் அண்ட் இதுவாயிரும், அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ இது பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை? இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்ல. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நான் சுட சுட நான் பட்டர் நான் மட்டும் சாப்பிட்டா ஓகே. ஸோ திஸ் இஸ் ரெடி. Okay.
எவ்வளோ சாஃப்டா இருக்குல்ல. சூப்பரா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நேர்களே கட்டாயம் செஞ்சு பாருங்க. இது அப்படியே கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அண்ட் இந்த மசாலா அஃப்கோர்ஸ் ஆல்சோ ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷஸ்டா ஆஃப் பன்னீர் மாதிரி. மசாலா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பாலக் மசாலா இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு சட்னி பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஐம் ஷுர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பட்டர் நானோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ஈவன் ஃபுல்கா ரொட்டில நல்லா நெய் போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நேர்களே அழகான ஒரு ரெசிபியை கத்துக்கிட்டீங்க. நீங்க சமைச்சு அசத்துனது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும்.